சப்போஸ் ட்ரம்ப் ஈரான் மேல போர் தொடுத்தா ஈரான் அதுக்கு பதிலடியாக மொத்த எண்ணெய் வர்த்தகத்தையும் தகர்க்க முடியும். இல்ல இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் ஒப்பந்தத்துக்கே ஓகே. அப்ப ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர்ல ஈரானோட மொத்த அணு ஆயுதங்களை நாங்க அழிச்சிட்டோம்னு சொன்னாங்களா? அப்ப இது என்னாச்சு? அப்ப அது அது ஒன்றும் பண்ணல. ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் அப்படின்னுவாங்க. இங்க ஆபரேஷன் ஃபெயிலியர் பேஷண்ட்டை உயிர் பொழைச்சிட்டார், திரும்பி ரிட்டர்ன் கிளம்பி போயிட்டு இருக்கு. ஒன்று முழு நேர போர், இல்லை பேருக்கு மிட்நைட் ஹேமர் மாதிரியே ஒரு அட்டாக்கை நடத்துறது. புட்டினோட கெர்ம்லின்ல இருந்து அவரோட செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பிஸ்கோவ் சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னொரு உலக போருக்கு வழிவகுக்கும். நீங்க சொல்றத வச்சு நான் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அப்ப ஈரான ஒரு வேளை யூஎஸ் தாக்குது அப்படின்னா ரஷ்யா சொல்ற மாதிரி அது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுப்புன்னு நினைக்கிறீங்களா? சான்சஸ் அது. மீட்டிங் பர்கர் அப்படின்னு பர்கர் ஏன் சாப்பிட்றீங்க? நீங்க இந்தியாவை பாய்ச்சிக்க போய் இன்னைக்கு 27 நாடுகள் இந்தியா கூட சைன் பண்ணிட்டு போயிருக்கு EU என்ற பேர்ல. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெயின் சார். சார் நம்ம கடந்த காணொலியிலே ஈரான் பற்றிய அந்த விவகாரத்தை நிறையா பேசியிருக்கோம். ஸோ இந்த ஈரான் விவகாரத்தில் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய அந்த முடிவு தான் என்ன, ட்ரம்ப்போடைய நிலைப்பாடு என்னவாக தான் இருக்குது? அதாவது ட்ரம்ப்போட நிலைப்பாடுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் என்ன? இன்னைக்கு வளைகுடா பகுதியில் கிட்டத்தட்ட 20 to 25% உலகத்தோட எண்ணெய் வர்த்தகம் அதன் வழியாக தான் நடந்துகிட்ருக்கு. சப்போஸ் ட்ரம்ப் ஈரான் மேலே போர் தொடுத்தா ஈரான் அதுக்கு பதிலடியாக மொத்த எண்ணெய் வர்த்தகத்தையும் தகர்க்க முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸை தாண்டி வரணும். ஒரு 10 எண்ணெய் கப்பலை அவங்க டார்கெட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? அதனால தான் சவுதியும் UAEயும் திட்டவட்டமாக நாங்கள் இந்த போருக்கு துணை புரிய மாட்டோம், நாங்கள் இந்த போருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது முடியாது ராஜா, நீ வாங்கணும்னா நீ வாங்கிட்டு போடி, உனக்காக நான் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இல்லை இன்னைக்கு கூட நான் ஒரு பத்திரிகையில் படிக்க முடிஞ்சது என்னன்னா, ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவுடைய அந்த இரண்டு அரசுகளுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எங்கள் வான்வெளியோ எதையோ யூஸ் பண்ண அதான் நான் சொல்கிறேனே, நீ வாங்குறது நீ வாங்கிக்கோ, இது உன்னோட போர், எங்க போரை மாத்தாத அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. சவுதி ஆனால் இது வரைக்கும் நம்ம யூஎஸ் ஸ்டாண்ட் எடுத்ததை நிறைய டைம் பார்த்துருக்க முடியுது. ஸோ அவங்களும் ஒரு நெருக்கமாக தான் இருக்காங்க. ஆனால் ஏன் இப்போ முடியாது அப்படிங்கிற ரேஞ்ச்? ஏன்னா இது ட்ரம்ப்போட தேவையற்ற போரா மொத்த வடைகுடாவும் பார்க்குது, மொத்த மேற்காசி, ஏன் இஸ்ரேலுக்கே கூட தேவையற்ற போரா தான் கருதுறாங்க. யாருமே இந்த போரை விரும்பல. ட்ரம்ப் ஏன் விரும்புறாருன்னா, ஈரான் யுவான்ல எண்ணெயை வித்துட்டு இருக்காங்க. அவங்களோட நண்பராக இருக்கிற டர்க்கி விரும்பல, சவுதி விரும்பல, UAE விரும்பல, ஜார்டன் விரும்பல, அவங்க எங்கெல்லாம் பேஸ் வச்சிருக்காங்களோ கொத்தார் விரும்பல, பஹ்ரைன் விரும்பல. எந்தெந்த நாடுகள்ல இருந்து அவங்க பேஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்ணமோ அந்த பேஸுங்க எல்லாம் இவருக்கு எதிராக தான் இருக்கு. அப்போ இவர் USS அப்ரஹாம் லிங்கன் நியூக்ளியர் பவர்டு ஷிப், அது அணு இன்ஜின் நியூக்ளியர் இன்ஜின், அது நியூக்ளியர் ப்ரொபல்டு ஷிப், அது ஏர்கிராஃப்ட் கேரியர், விமானம் தாங்கிய கப்பல். அந்த கப்பலும் ப்ளஸ் ஒரு 50,000 மெரைன்ஸையும் அங்கே தரையிறக்கியிருக்காரு. F-18 ஜெட்ஸையும் F-15யும் A-35 ரக விமானங்கள், இது எல்லாத்தையும் இருக்குது. சரி, எல்லா விமானங்களும் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஈரான், எனக்கு ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக கேட்குறேன், இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை மூவ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ. ட்ரம்ப் சொல்கிறத நான் சொல்லிடுறேன் சார், அதுக்கப்புறம் கேளுங்க சார். எனக்கு தெரிஞ்சு ஈரான் சீக்கிரமாக நெகோஷியேட்டிங் டேபிளில் வந்துடுவாங்க. அவங்க நியூக்ளியர் வெப்பன் போன ஜூன் 22 மிட்நைட் ஹேமர்னு ஒன்று நடத்தினியே, அவரோட வலைதளம், அதாவது சோஷியல் ட்ரூத்தா ஏதோ ஒன்று வச்சிருக்காருல்ல அவரு, ட்ரூத் சோஷியல். உலகத்தில் பொய் சொல்றவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு வச்சிருக்க பேர் மாத்திரம்தான் இப்படி இருக்கும். அவர் மாதிரி பொய் சொல்றதுக்கு யாராலையும் முடியாது உலக தலைவர்கள்ல. அவர் ஒரு வித்தியாசமா பொய் சொல்லுவார். அவர் அதாவது கான்ஃபிடென்ட்டா ஒரு பொய்யை எப்படி உண்மைன்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். கோபல்ஸையே மிஞ்சிருவார் அவர். அவர் சொல்லியிருக்கிற ட்வீட்ல என்ன சொல்லியிருக்கார், ஈரான் நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு வரணும், அணு ஆயுதத்தை இல்லாத ஈரான் நான் விரும்புகிறேன், அவங்க அணு ஆயுதத்தை விட்டு கொடுக்கணும். சரி, அப்போ இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் ஒப்பந்தத்துக்கே ஓகே. அப்போ ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர்ல ஈரானோட மொத்த அணு ஆயுதங்களை நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொன்னாங்களா? அப்போ இது என்னாச்சு? அப்போ அது ஒன்றும் பண்ணல. அந்த அட்டாக் போலி, அதை ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணல. அதாவது அவங்க வச்சிருந்த இலக்கையே அவங்க அதை தாக்கலை, அழிக்க முடியல. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா என்ன நடந்திருக்குடான்னா, ஈரான் அப்போ அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அன்னைக்கு மிட்நைட் ஹேமர் நடத்துனதுல எந்த இதுவும் ஆகலை.
அவங்க வச்சிருந்த இலக்கை எட்டவில்லை, குறிக்கோளை எட்டவில்லை. ஆப்ரேஷன் சக்ஸஸு, பேஷண்ட் டெட் அப்படின்னுவாங்க. இங்கே ஆப்ரேஷன் ஃபெயிலியரு, பேஷண்ட்டை உயிர் பழைச்சிட்டார். ஆப்ரேஷன் என்னவோ நடத்துனாங்க, ஆனால் ஆப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணல. ஈரானை அணு ஆயுதம் இல்லாத நாடாக மாற்றணுன்றது தான் அமெரிக்காவோட குறிக்கோள்னா, அந்த குறிக்கோளை எட்டினாங்களான்னு பார்த்தா இல்லை. நட்டான்ஸ் பிளான்ட்ல இருந்த யுரேனியம், என்ரிச்ட் யுரேனியமை அவங்க வந்து வேற இடத்துக்கு மாற்றிட்டாங்க. போன வாரம் ஒரு பல இடங்களில் ஈரானில் வந்து அவங்களோட அணு ஆலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பூகம்பம் நடந்திருக்கு, வெடிப்புகள் நடந்திருக்கு பெரிய அளவுக்கு. ஸோ அவங்க ஒருவேளை மினியேச்சர் நியூக்ளியர் டெஸ்ட் கூட பண்ணியிருக்கலாம் ஈரான். ஸோ ஒருவேளை ஈரான்கிட்ட அணுகுண்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போனதுனால கூட இப்போ இந்த இவங்களை குவிக்கலாம். இதனால அரபு நாடுகளாக தான் நியூக்ளியர் வெப்பனை வச்சு அவங்க தான் சொல்லிட்டாங்க, என்கிட்ட 10,000 கிலோமீட்டருக்கு போகக்கூடிய மிசைல் இருக்குன்னு சொல்லிட்டு. அது ட்ரம்ப்போட சொகுசு பங்களா மார்லாகோன்னு சொல்லிட்டு ஃப்ளாரிடாவில் இருக்கக்கூடிய அதை வரைக்கும் அடிக்க முடியுமா அவங்களால? ஈரானால் அதை கூட தவிர்க்க முடியும்னு சொல்லிட்டு ஈரானே சொல்லியிருக்கேன். அதை அவங்க வேற டிவியில் சிமுலேஷன் எக்ஸசைஸே போட்டு காட்டுறாங்கல்ல. அப்ரஹாம் லிங்கன் ஷிப் வந்து எப்படி உடையும், எப்படி ரெண்டா உடஞ்சி சுக்குநூறாய் தண்ணிக்குள்ளே முழுகும், இதெல்லாம் வந்து ஈரானோட அஃபிஷியல் டிவிலேயே போட்டு காட்டுறாங்களே. முதல்ல ஒரு கப்பலை காட்டுறாங்க, அந்த கப்பலில் இருந்து ஒரு ஏவுகணை எப்படி வந்து பாய போகுதுன்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த ஏவுகணை போய் அந்த கப்பலை அடித்த உடனே அந்த கப்பல் 2 துண்டாக உடஞ்சி எப்படி தண்ணியில் முழுகுதுன்னு காட்டுறாங்க. கடைசியில் அந்த கப்பலுக்கு வந்து அப்ரஹாம் லிங்கன் இவங்களே பேர் வைக்கிறாங்க. அதுதான் இப்போ போன ஏர்கிராஃப்ட் கேரியர். இப்போ அங்கே இருக்கிற ஏர்கிராஃப்ட் கேரியர் அதுதான். நான் ஆர்மடாவை சென்ட் பண்ணியிருக்கேன்றாரு. ஸோ ஒரு நியூக்ளியர் வாருக்கு ட்ரம்ப் ரெடியா? அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? 3 ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் வந்து ஈரான் கூட அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை இது பண்ணுறது, அட்டாக் பண்ணுறது, ஈரானில் போர், முழு நேர போரை வந்து நடத்துறது, ஈராக் மாதிரி இன்வேஷனை நடத்துறது. அதுக்கு இவருக்கு பக்கத்து நாடுகளோட சப்போர்ட் தேவை. அது இருக்கான்னு கேட்டால் என்னோட பதில் இல்லை. அதுக்கு நான் சொல்லிட்டேன், ரீசன் சொல்லிட்டேன். அடுத்த ஆப்ஷன் என்ன? 2வது ஆப்ஷன் வந்து ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் மாதிரி ஒப்புக்கு சப்பா சும்மா ஏதோ ஒரு 4 இடத்துல குண்டு போட்டேன், இதோட முடிஞ்சு போச்சு, ஐ ஆம் த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் கிளம்பி போயிடுறது. ஓகே, எனக்கு இதில் ஒரு 2 கேள்வி மட்டும் நான் ஒரு பாயிண்ட்டை முடிச்சிடுறேன் சார். ட்ரம்ப் மாதிரியே ஆயிடுறீங்களா சார் நீங்களும் அப்பப்போ? 3வது என்ன ஆப்ஷன் என்னடான்னா, இந்த போரில் வந்து ஈரானோட ஐஆர்ஜிசி ப்ளஸ் ஈரானோட தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள், அவர்களை நோக்கி டார்கெட்டட் அட்டாக்ஸ் பண்ணி ஈரானோட தலைமையே செயலிழக்க செய்யறது. இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு, ரிமோட் ஆப்ஷன். அதுக்கு ட்ரம்ப் எல்லாம் ப்ரிப்பேர் ஆக மாட்டாரு, அதுக்கு ரெடி இல்லை. அது என்ன ஆப்ஷன் சார்? அது என்னடான்னா, இப்போ நடந்துட்டு இருக்க கிளர்ச்சிக்கு வந்து பணம் கொடுத்து திரும்பி அந்த கிளர்ச்சியை திரும்பியும் ஓட வைக்கிறது, திரும்பியும் புதுப்பிக்கிறது. ஆனா அது வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமான்னா 1 நாள் 2 நாள்ல ஏற்படுத்தாது. அது 1 வருஷமும் ஆகலாம், 6 மாசமும் ஆகலாம், இல்லை 1 மாசத்தையும் நடக்கலாம். அது எவ்வளோ நாள் நீடிக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ட்ரம்ப் பொறுமை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதெல்லாம் தான் ஆப்ஷன். ஒன்று முழு நேர போர், இல்லை பேருக்கு மிட்நைட் ஹேமர் மாதிரியே ஒரு அட்டாக்கை நடத்துறது, இல்லை அவங்களோட தலைமையை அவங்களோட அதாவது மத தலைவர்களோட தலைமையத்தை அட்டாக் பண்ணுறது, அரசியல் தலைமையை அட்டாக் பண்ணுறது. அடுத்து 4வது ஆப்ஷன் கிளர்ச்சியை வெடிக்க வைக்கிறது. கிளர்ச்சியை வெடிக்க வைக்கிறது வந்து லாங் டேர்ம், இதை மற்றதெல்லாம் ஷார்ட் டேர்ம். ஸோ எதை வந்து அவர் விரும்புவாருன்னு பார்த்தீங்கன்னா, எது அவருக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்குமோ அதுதான் விரும்புவார். ஆனால் ஈரான் கிட்ட சீக்கிரமான ரிசல்ட் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஈரான் ஒன்றும் எலி இல்லை. அந்த மொத்த மார்க்காசியா ரீஜன்லேயே பெரிய நாடு, ஜனத்தொகையிலையும் சரி எல்லா அடிப்படையிலையும் லேண்ட்லையும் பெருசு, பெரிய நாடு. அவ்வளோ ஈஸி இல்லை அவங்கள பிடிக்கிறதுக்கு. 2வது சப்போர்ட்டும் ட்ரம்ப்புக்கு இந்த வாட்டி கம்மியாக இருக்கு. ஓகே, இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழல். ஒருவேளை அவருக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட்டிங் நாடு என்னடான்னா, மெசேல பார்த்த உடனே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற ஃபீல்டு மார்ஷல் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டு பேர் சொல்லியே எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதான் நான் சொல்லலை உங்ககிட்ட, நீங்கள் சொல்லிடுங்க. சொல்லிடுங்க சார். அதான் சொல்லுங்க, பாகிஸ்தான். அதுதான். ஓகே ஓகே, என்னுடைய புரிதலுக்காக ஒரு 2 கேள்வி மட்டும். அதாவது இந்த எல்லா இதையும் நோக்கி நகர்த்துறாங்க, ஏர்கிராஃப்டை நகர்த்துறாங்க, ஒரு மெரைன் நகர்த்து வராங்க அப்படின்னா, இது போருக்கான அறிகுறியா இல்லை மிரட்டலுக்கான ஒரு சமிக்கையா? எல்லா நாடுகளையும் நடத்துகிறாங்கன்னா போருக்கான அறிகுறியாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இந்த போர் என்ற அறிகுறியை தாண்டி ட்ரம்ப் வந்து எதில் வல்லவர் என்றால், அவர் வந்து
திசை திருப்பும் விளையாட்டில் வல்லவர். ஆனால் அவர் ட்ரம்ப்புக்கு இன்னொரு பேர் டேக்கோ அப்படின்னு அமெரிக்கா வச்சுருக்கான். அமெரிக்க மக்கள் வச்ச பேர், நான் வைக்கலைங்க. டேக்கோன்னா ட்ரம்ப் அகைன் சிக்கன்ஸ் அவுட் அப்படின்னு அர்த்தம். முன்வைத்த காலை பின் வைக்காத ட்ரம்ப், எப்பயுமே முன்வைத்த காலை பின் வைக்கிறது தான் அவர் பழக்கம் என்று சொல்லி காட்டுகிறார். கிரீன்லாண்டில் எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு முன்னே வந்து ஏய் நான் வந்தேன்னா, நான் தொட்டேன்னா, நான் என்னை சீனேன்னா அப்படின்னு பண்ணுவார். ஆனால் அவர் வந்து கடைசியில் அந்த ஒரு ஈக்குவலான பவரு, ஒரு வலிமை வாய்ந்த ஒரு நாடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட வம்பு அளிக்க மாட்டார். ஒரு ஸ்டெப், ஒன் ஸ்டெப் பேக் அப்படின்வாங்க பாருங்கள், அது மாதிரி ஒன் ஸ்டெப் பேக் எடுத்து வச்சிருவார். ஈரானை எப்படி பார்க்குறாங்க அப்போ அவங்க? டெஃபினட்டாக ஒன் ஸ்டெப் பேக் தான் அவங்க. ஓகே, வலிமையாக தான் பார்க்குறாங்க. வலிமையான ரெண்டாவது, எந்த ஒரு நாட்டுக்கும் அவங்க ஜோன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அதாவது அவங்களோட ஏரியாவில் இருந்து தூரத்தில் இருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணோன்னா லாஜிஸ்டிக் சப்போர்ட் முக்கியம். அவங்களுக்கு லாஜிஸ்டிக் சப்போர்ட்டே வந்து அங்கே இருக்கிற அண்டை நாடுகள்கிட்ட இருந்து அவங்களுக்கு லாஜிஸ்டிக் சப்போர்ட் கிடைக்காதப்போ அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் எத்தனை நாளைக்கு நடத்த முடியும்? ஸோ ஃபுல் ஸ்கேல் இராணுவம், முழு நேர இராணுவ போர், முழு நேர ஒரு போரானது ஈரானுக்குள்ளே போய் தாக்குதலானது விமான வழியில் ஏதோ ஒரு இடத்த தாக்கிட்டு வரலாம். ஆனால் அவங்களோட இராணுவத்தை போய் ஈரானுக்குள்ளே என்டர் பண்ணுறதுன்றது ரூல்ட் அவுட். அது நடக்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக நான் சொன்னேன் பாருங்கள் ஒரு ஆப்ஷன், சில முக்கிய தலைவர்களை குறி வச்சு தாக்கக்கூடும் அப்படின்ட்டு. அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை டெஃபினட்டாக அமெரிக்கா ட்ரை பண்ணும். ஓகே, இல்லை அதுதான் அடுத்த கேள்வியாக நான் கேட்க வந்தேன். என்னன்னா, இப்போ ஈரானுக்குள்ளே ஒரு தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னா இந்த தடவை நாங்கள் வந்து இதை லேசாக எடுத்துக்க மாட்டோம், இது வந்து இன்னும் வந்து அதிகமாக தான் நாங்கள் பார்ப்போம், வேற மாதிரி தான் இது அணுகுவோம். ஆமாம், எஸ்கலேஷன் லேடரில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. அது போனாங்கடா, எங்களுடைய அணுகுமுறையே வேற மாதிரி. ஆமாம், அந்த அணுகுமுறை வேற மாதிரி இருக்கதா நான் சொன்னேனே. நான் மார்லாகா வரைக்கும் அடிப்பேன், அப்ரஹாம் லிங்கன் உங்களோட மொத்த அர்மடா நீங்கள் சொல்கிற உங்கள் கப்பல் எல்லாத்தையும் நான் தகர்ப்பேன். இது இல்லாமல் எனக்கு புட்டினோட கெர்ம்லின்லேருந்து அவரோட செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பிஸ்கோவ் சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னொரு உலகப் போருக்கு வழிவகுக்கும், ரஷ்யா பார்த்துட்டு சும்மா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சைனா வந்து அவங்களுக்கு சீக்ரெட்டாக சில உபகரணங்களையும் ஆயுதங்களையும் சப்ளை பண்ணியிருக்காங்க. சைனா பாகிஸ்தானுக்கு நண்பனாக இருக்கலாம், ஆனால் ஈரானோட எண்ணெயை தானே சைனா அதிகமாக வாங்கிட்டு இருக்கு. இதால் பாதிப்பு யாருக்கு? சைனாக்கு தானே. பாகிஸ்தான்கிட்டேருந்து என்ன வாங்க முடியும்? ஒன்றும் வாங்க முடியாது. ஸோ இன்னைக்கு மொத்த ரீஜனில் அமெரிக்கா சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரே நாடு பாகிஸ்தானாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு ஈரானுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற அந்த கிளர்ச்சிக்கு பின்புலமாக செயல்பட்டதும் ஐஎஸ்ஐ தான். நிறைய பேர் இருக்காங்க, அது ஐஎஸ்ஐ ஒரு முக்கியமான, அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, பெரிய பங்கு இருக்குது. அதனால தான் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அட்டாக் நடந்திருக்கு, முந்தானேத்து நினைக்கிறேன். இது 2வது முறை. ஓகே, போன வருஷம் நவம்பரில் என்ன நடந்துன்னு நினைக்கிறேன், அதாவது 24 நவம்பரில் திரும்பி இப்போ. அதுக்கு முன்னாடி பலூச்சிஸ்தான்லேயே ஐஎஸ்ஐயோட ஒரு ஆஃபீஸை வந்து அட்டாக் பண்ணி பல பேரை கொண்டு இருக்காங்க, பலூச் லிபரேஷன் ஆர்மி. ஈரானோட உளவமைப்பு வந்து நமக்கும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்மளோட அயோத்தி ராமர் கோவிலை வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிப்பப்ளிக் டேக்கு முன்னாடி 26/26ன்னு ஒரு பிளான் அவங்க வகுத்துருக்காங்க. அது கேங்ஸ்டர்ஸை வச்சு, பஞ்சாப் பேஸ்ட் கேங்ஸ்டர்ஸை வச்சு அவங்க இதை நடத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஜம்முவில் இருக்கிற ரகுநாத் மந்திரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் உண்டுன்னு சொல்லிட்டு ஜனவரி 16-17 ஒரு சீக்ரெட் கான்ஃபிடென்ஷியல் லெட்டரை வந்து இந்திய உளவு அமைப்புக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணோம். ஸோ விவேக் வந்து நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, எனிமி வந்து ஃப்ரெண்டு. அவங்களுக்கு காமன் எனிமி பாகிஸ்தான். ஏன்னா பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கூட சேர்ந்துட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஈரான் கூட இந்த சண்டையானது வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க தலைமையிடங்களை நோக்கி அமெரிக்கா தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி நடத்தினால் போர் மூழும். ஓகே, நீங்கள் சொல்கிறத வச்சு நான் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அப்போ ஈரானை ஒரு வேளை யூஎஸ் தாக்குது அப்படின்னா ரஷ்யா சொல்கிற மாதிரி அது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுப்புன்னு நினைக்கிறீங்களா? சான்சஸ் அது. ஓகே, எஸ்கலேஷன் வந்து அது அடுத்த கட்ட எஸ்கலேஷன் தான் லீட் பண்ணும். ஈரான் அமைதியாக இருக்காது. ஈரான் அமைதியாக இருக்காது. ஓகே, அதாவது ஈரானோட கட்டுப்பாட்டை, இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் கட்டுப்பாட்டை விட்டோ இல்லை இப்போ இருக்கிற ஆட்சி வந்து பறிபோகும்ன்ற ஒரு சூழல் ஏற்பட்டுதுன்னா, ஒரு கார்னர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்ட்டு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ட்ரம்ப் இதே மாதிரி நடவடிக்கை நார்த் கொரியா மேலே எடுக்கிறதுக்கு ஏன் யோசிக்கிறாரு? நீங்கள் சொல்லுங்க, என்ன காரணம்? அங்கே வந்து நியூக்ளியர் மிஷன் இது இருக்கனால, அணு ஆயுதம் இருக்குது.
ஒருவேளை ஈரான் வந்து ஸ்மால் ஸ்கேல் டாக்டிக்கல் நியூக்ளியர் ஹெட் 2 வார் ஹெட்டை யூஸ் பண்ண அப்புறம் 5 KT கீழே இருக்கிற வார் ஹெட், அதாவது நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண அப்புறம் அமெரிக்கா யோசிக்குமா யோசிக்காதா? ஏன்னா ட்ரம்ப்போட பேச்சுலேருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன, ட்ரூத் சோஷியல்லேருந்து என்ன தெரியுதுறான்னா, நீ நியூக்ளியர் வெப்பன் வந்து கைவிடணும். அப்போ இருந்தால் தானே கைவிட முடியும். அப்போ நடத்தின ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் வந்து பொய். ஆனால் நிறைய அங்கே அமெரிக்கா சார்பு ஊடகங்கள் என்ன எழுதுறாங்கன்னா, B2 பாம்பரை வச்சு ரொம்ப புகழ்ந்துலாம் எழுதியிருந்தா பார்க்க முடிஞ்சு அந்த காலகட்டங்களில். half the war is won by narrative அப்படின்வாங்க. மீடியாவை வச்சு உங்களுக்கு தெரியாததா, நீங்களும் மீடியாவில் இருக்கீங்க. தமிழ்நாட்டில் பார்க்காத மீடியாவா, இந்தியாவில் பார்க்காத மீடியாவா? இன்னைக்கு இருக்கிற பிரதமரையே வந்து ஒரு காலத்தில் வந்து வில்லன் அப்படி இப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த மீடியாவை வச்சே ஒரு இதை நடத்துனாங்க. அட்டப்படம் போட்டதெல்லாம் இருக்கு நிறைய. இன்றைய பிஎம் அவருக்கு இதே அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் விசா கொடுக்காம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இவரை தேடி ஓடி எழுறாங்க. என்ன பண்ணுறது? மீடியா நினச்சா நல்லவர்களை கெட்டவர்களாக்க முடியும், கெட்டவர்களை நல்லவர்களாக்க முடியும், பொய்யை உண்மையாக்க முடியும், உண்மையை பொய்யாக்க முடியும். இது கோபல்ஸோட ஸ்ட்ராட்டஜி. ஜெர்மனியை தோக்கடிச்சு எதை கற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. நாசி ஜெர்மனியோட பல கொள்கைகளையும் பல டெக்னாலஜிக்கல் வளர்ச்சி, அதாவது அவங்களோட ராக்கெட்ஸ் முதல் கொண்டு, அவங்க சயின்டிஸ்ட் முதல் கொண்டு, அவங்க நாசியோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி முதல் கொண்டு எல்லாத்தையும் அமெரிக்கா காப்பி அடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. வளங்களை, மற்ற நாட்டு வளங்களை சுரண்டினால்தான் உன்னாடு வளரும். ஒவ்வொரு நாடும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் மற்ற நாடுகளின் வளங்கள் தேவை. ஒரு நாடு என்பது ஒரு ஒரு உயிரினம் போல தான். எல்லா உயிர்களும், பிறந்த உயிர்களும் வளர வேண்டியது கட்டாயம். அந்த உயிர்கள் வளர வேண்டும் என்றால் அதற்கு புரதச்சத்து, ஊட்டச்சத்து தேவை. அந்த ஊட்டச்சற்றும் புரதச்சற்றும் நாடுகள் வளர்வதற்கு மற்ற நாட்டு வளங்கள் தேவை. அந்த மற்ற நாடு வளங்களை வந்து ஒன்று கலாச்சார ரீதியில் அந்த நாடுகள் உன்னோட பகுதிகளாக மாற்றிக்கோ. கலாச்சார ரீதியில் யாரெல்லாம் மாற மாட்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்களை அழித்து விடு. இதுதான் நாசி ஜெர்மனியோட கோட்பாடு. இது பேர் வந்து லெபன்ஸ்ட்ரம் ஸ்பேஸ் தியரி. இதுதான் இன்னைக்கு அமெரிக்கா உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இல்லைன்னு சொல்ல போறீங்களா? மீட்டிங் பர்கர் அப்படின்னு பர்கர் ஏன் சாப்பிட்றீங்க? பர்கர் வந்து நம்ம ஃபுட்டா? ஸோ அவன் கலாச்சாரத்தை மெதுவாக நம்ம கலாச்சாரத்தில் புகுத்துறது, நம்ம கலாச்சாரத்தை அழிச்சிடுறது. இன்னைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவும் நடக்கிறதுக்கு வந்து இட்ஸ் கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் தான். இது ஒரு கலாச்சார போர். அதை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். ஓகே இதில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வாங்கி இருக்கு. நம்ம நிறைய எண்ணெய் வர்த்தகமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ குறைச்சிருக்கோம். ஓகே, இதில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இந்தியா வந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை விரும்பாது. இதை வந்து அமைதியாகத்தான் இதை தீர்த்துக்கணும்னு நினைக்கும். இன்னும் சொல்லப்போனால் ட்ரம்ப் போட்டிருக்கிற தன்னிச்சையான, இன்னும் சொல்லப்போனால் எந்த விதமான ஒரு நெறி இல்லாமல் அவர் செய்யக்கூடிய சில வேலைகள் வந்து உலகத்தின் அமைதியை சீர்குலைக்குது. இது அமெரிக்காவோட பாலிசியான்னு எடுத்து பார்த்தா அமெரிக்காவோட பாலிசியாவும் நம்ம பார்க்க முடியாது. இல்லை யுஎஸ் காங்கிரஸும் செனேட்டோட ஒப்புதலோடு நடக்குதுன்னு பார்த்தா அதுவும் இல்லை. இது அவர் குடும்பத்துக்கான போரா பார்க்கணும், அவர் குடும்பத்தோட பொருளாதாரத்துக்கான போரா பார்க்கணும். அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கான போரா இதை பார்க்க முடியாது. ஒரு தனிப்பட்ட நபருக்காக நடத்தக்கூடிய, அவரோட சொந்த தேவைக்காக வெறுப்புக்காக நடத்துகிற போர்களாக தான் இதை பார்க்கணும் நம்ம. அதோட உதாரணம் தான் இந்த காசா போர்ட் ஆஃப் பீஸ் கூட. காசா போர்ட் ஆஃப் பீஸில் இவரோட மருமகன் எதுக்கு? நான் தான் நிரந்தர தலைவர்னு அவரையும் அறிவிச்சுக்கணும். அடுத்த 3 வருஷம் கழிச்சு நீங்கள் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு யாருக்கும் தெரியாது. கரெக்டா? இருக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு பிரசிடென்ட்டோட டென்யூர் 2 தான் கேப்டு. ஸோ 2வது டென்யூர் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து யாரோ ஒருத்தர் தான் வரப்போறாங்க. அப்போ நீங்கள் நிரந்தர தலைவராக இருந்தால் ஐநாவோட அங்கீகாரம் என்ன வருது? 60 நாடுகள் இதில் மெம்பர் ஆகணும்னா ஒவ்வொரு நாடும் $1 பில்லியன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. காசாவை கட்டமைப்பதற்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. 3வது வருஷம் $1 பில்லியன் கட்டணும்னு சொல்லியிருக்காரு. 3வது வருஷம் $1 பில்லியன் கட்டணும்னா அப்போ $1 பில்லியன் ஒவ்வொரு நாடும் கட்டணும். 60 நாடு $60 பில்லியன் கட்டும். இவர் யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு இவரே முதல்ல வந்து கனடாவோட பிரதமர் கார்னியை கூப்பிட்டு உனக்கு கொடுத்த அழைப்பை நான் திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல். என்ன காரணம்? கனடாவோட ஒரு இணக்கமா தானே இருக்காங்க. அவருக்கு பிடிக்கல. அவருக்கு ஏன் பிடிக்குதுன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. அவருக்கு என்ன தோன்கிறதோ அதை அவர் செய்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த சைனா கூட கனடா டீல் சைன் பண்ண போறதுன்னு சொன்ன உடனே, ட்ரேட் டீல் சைன் பண்ண போறதுன்னு சொன்ன உடனே மேல நான் 50% வரி போடுவேன்.
100% வரி போடுவேன். சரி, உங்களோட வரி போரால எல்லா நாடையும் அமெரிக்கா இன்னைக்கு பகைச்சிக்கிற சூழ்நிலை தானே ஏற்பட்டிருக்கு. நீங்க இந்தியாவை பகைச்சிக்க போய் இன்னைக்கு 27 நாடுங்க இந்தியா கூட சைன் பண்ணிட்டு போயிருக்கு EU என்ற பேர்ல. இன்னைக்கு உங்க போரை நாங்க பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம், எங்களுக்கு பதிலா நீங்க போய் சைன் பண்ணிட்டு வந்துட்டீங்களே, அப்ப ரஷ்யாவோட போருக்கு நீங்க தானே பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப ரஷ்யா கிட்ட இருந்து நீ யுரேனியம் வாங்குறத நீ நிறுத்திட்டியா? நான் சொல்ல ஸ்காட் பெசெட் அவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதாவது ட்ரெஷரி செக்ரட்டரி, அவர் பேசின பேச்சு. எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் நடக்கிற எல்லா போர்களும் ட்ரம்பின் பர்சனல் வார்ஸை தான் பார்க்கணும், அவரோட சொந்த போர்களாக தான் பார்க்கணும். அவரோட பொருளாதாரத்துக்கும் அவர் குடும்பத்தோட பொருளாதாரத்துக்கும் போடக்கூடிய சண்டைகளாக இருக்கே தவிர்த்து உலகத்துக்காகவோ இல்லை உலக அமைதிக்காகவோ, இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவோட தேவைக்காகவோ போடும் சண்டையை நான் பார்க்கல. அதன் நீழ்ச்சி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாலர் 10% விழுந்திருக்கு. 1999-2000 வாக்கில் யூரோ இன்ட்ரடியூஸ் ஆகும்போது மொத்த உலக ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், அதாவது அந்நிய செலாவணி, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணியில் டாலரோட பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 71% 72% இருந்தது. இன்னைக்கு எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? 58%. அது கடந்த சில ஆண்டுகளை 6% விழுந்திருக்கு. 1975, 74, 75 வாக்கில் 80% அந்நிய செலாவணி டாலராக இருந்திருக்கு. 90கள் காலகட்டத்தில் 90-92 காலகட்டத்தில் அது 45% குறைந்தது. அதுக்கப்புறம் மெதுவாக மரமளன்னு ஏறி 71% ரீச் ஆச்சு. யாரெல்லாம் டாலரை விட்டு வெளியே போகிறாங்கன்னு தெரிஞ்சதோ தலைவர்கள் எல்லாம் யூரோலையோ ட்ரேட் பண்ணுறதையும் யுவானில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்களோ அந்த தலைவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தினாங்க, அகற்றினாங்க, கொன்னாங்க. உதாரணம் கடாஃபி, உதாரணம் சதாம் ஹுசேன், சொல்லிகிட்டே போகலாம். இது மாதிரி ஆட்சி மாற்றங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அது அமெரிக்காக்கான தேவையாக பார்க்கப்பட்டதுனால, மேற்கத்திய நாடுகளோட தேவையாக பார்க்கப்பட்டதுனால ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. கேட்டால் அது பேர் ரூல் பேஸ்ட் ஆர்டராம். எது? வெள்ளைக்காரன் உலகத்துக்கு நாங்கள் தான், அதாவது காலனி ஏகாதிபத்தியம் முடிஞ்சா கூட பொருளாதார ரீதியில மற்ற நாடுகளை கட்டுப்படுத்துவேன்னு சொல்றது அது ஒரு விதமான காலனி ஏகாதிபத்தியம் தானே. அதுக்கு பேர் தான் G7. அதுக்கு எதிராக ஃபார்ம் ஆனது தான் பிரிக்ஸ். ஓகே, இந்த உள்நாட்டு கிளர்ச்சி அப்படிங்கிறது, ஈரான் நடக்கக்கூடிய அந்த உள்நாட்டு போராட்டம் அப்படிங்கிறது எதை நோக்கி தான் நகருது நான் பார்க்குறீங்க? அங்கே பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு, இல்லை ஒரு முடிவை நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்கு. முடிவை நோக்கி நகரணும்னா ஈரான் அரசு சில சலுகைகளை கொடுத்தாகணும். அவங்க மெயின் ஸ்ட்ரீமுக்கு அடிப்படை உண்மைகளை, உலகம் மாறிட்டு இருக்குன்ற அடிப்படை உண்மைகளை அவங்க புரிஞ்சுக்கணும். தேவையற்ற போர்களில் ஈரான் இனிமேலாவது தலையிடாமல் இருந்தால் ஈரானோட பொருளாதாரத்துக்கு அது நன்மை கொடுக்கும். உதாரணத்துக்கு இவங்க ஹமாஸை காப்பாற்றினாங்க, ஹமாஸ் தலைவர்களுக்கு இடம் கொடுத்தாங்க, புகலிடம் கொடுத்தாங்க. கொடுத்ததுனால இவங்களுக்கு லாபம் என்ன? சிரியாவில் ஆட்சி மாற்றம், லெபனானில் இஸ்புல்லா காணாமல் போச்சு, ஹவுத்திகள் இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட அவங்க வலிமையை இழந்து நிற்கிறாங்க. ஸோ ஈரான் நட்பு நாடுகளாக எதெல்லாம் கருதப்பட்டதோ அந்த நாடுகளோட ஆட்சிகளே காணாமல் போயிருக்கு. ஸோ ஹமாஸை சப்போர்ட் பண்ண போய் இவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிது? இன்னைக்கு ஈரான் தான் பிக்கெஸ்ட் லூசர். இந்த ஹமாஸ் இஸ்ரேல் போரில் பெரிய தோல்வி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்டைன் மக்களை தவிர்த்து இன்னொரு நாட்டுக்கு எந்த நாடு பெருசாக தோத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். அது தேவையற்றது ஈரானுக்கு. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்கள் பதிவு ரொம்ப நன்றி சார். நன்றி ஜெயந்த். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.